சிவசுப்பிரமணியன். சிவசுப்பிரமணியன் ஷார்ட் ஸ்டோரி. முன்னொரு காலத்தில் பாண்டிய தேசத்தில் ஒரு ஊரில் ஆண்டி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள வழிப்போக்கர்களும் சாமியார்களும் தங்கும் சாவடியில் இருந்த ஒரு அனாதை. வழிப்போக்கர்கள் தங்குமிடமாக சாவடியில் இளைப்பாரி போக வேண்டிய பயணத்தை தொடர்ந்தனர். சாமியார்களும் ஓரிரு நாட்கள் தங்கி மக்களுக்கு போதனை செய்துவிட்டு மீண்டும் வனத்துள் செல்வர். ஆண்டி மட்டும் அந்த சாவடியிலேயே இருந்தான். அரண்மனையிலிருந்து கோவிலுக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்டு பின்பு பிரசாதமாக தரப்படும் உணவை உண்டான். விசேஷ நாட்களில் பண்டிகைக்காக மட்டும் அரண்மனை அறுசுவை உணவு கோவிலுக்கு நைவேத்தியமாக தரப்பட்டது. மற்ற நாட்களில் கோவிலில் மடப்பள்ளியில் அக்காலத்தில் மிளகு சீரகமிட்ட வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் மாறி மாறி சமைக்கப்பட்டு தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. அவனுக்கும் கிடைத்தது. அவன் அதில் தயிர் சாதத்தை மிகவும் விரும்பி உண்டான். உப்பு இல்லாத, தொட்டுக்கொள்ள எதுவும் இல்லாத அந்த சாதாரண தயிர் சாதம் அவனுக்கு அமிர்தமாக ருசித்தது. உடலில் எந்த உபாதையும் இன்றி அமைதியாக வருவோர் போவாரை வேடிக்கை பார்த்து கொண்டு ஊமை போல் இருந்தான். அவனிடம் அவன் தந்தை காலத்தில் பரம்பரையாக வைத்திருந்தது என்று சொல்லி இறந்துவிட்ட பெற்றோரிடமிருந்து சாவடியில் விடப்பட்ட உறவினரால் தடப்பட்ட வேல் ஒன்று இருந்தது. அது யாரோ ஒரு சித்தர் அவர் பரம்பரையினில் தரப்பட்டதாக இருந்தது. தங்கத்தினால் செய்யப்பட்டது போல் பளபளப்பாக இருந்த அந்த வேல் வெண்கலத்தினால் ஆனது. அழுக்கு ஆடையுடன் அந்த வேலை வைத்து கொண்டு இருந்தான் ஆண்டி. அவன் பண்டார சமுதாயத்தைச் சேர்ந்தவன் என்பதாலும் அவர்கள் விரும்பும் தயிர் சாதம் விரும்புகிறான் என்று பலரும் ஏளனம் பேசினர். முற்காலத்தில் தேசத்தில் அனைத்து ஆலயங்களிலும் ருத்ராட்சம் அணிந்த பண்டாரங்களே சிவபூஜை செய்ய அரசர்களால் பணிக்கப்பட்டிருந்தனர். அப்போது சேர நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டில் மீனாட்சி கோவிலுக்கு அடிக்கடி தன் பெற்றோருடன் வரும் ராமகிருஷ்ணன் என்ற சிறுவன் ஆண்டிக்கு பழக்கமானான். ராமகிருஷ்ணன் என்ற அவன் அந்த ஆண்டியை கண்டு மிகவும் இரக்கப்பட்டு தான் வரும்போதெல்லாம் நல்ல ஆடைகள் கொண்டு வந்து அவனுக்கு தந்தான். ஆண்டி அவற்றை பிறருக்கு தானம் செய்தான். பொற்காசுகளையும் தானம் செய்தான். அவன் இவ்வாறு பிறருக்கு தந்து விடுவதால் ராமகிருஷ்ணனை பலரும் கடிந்து செல்வத்தை வீணடிக்க வேண்டாம் எனச் சொல்ல, அவனோ ஆண்டிக்கு தருவது தன் பிரியம் என்பதே என்றும் அதை அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்வது அது அவன் இஷ்டம் என்றும், அவனுக்கு ஒருவருக்கு தானமாக பொருளை கொடுத்த பின்பு அந்த பொருளை அவர் என்ன செய்கிறார் என்றும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பதும் கட்டளையிடுவதும் தவறு என்றான் ராமகிருஷ்ணன். அனைவரும் ராமகிருஷ்ணனின் பெற்றோரிடம் இதை தெரிவிக்க, அவர்களோ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளை ஆதலாலும் செல்வ மிகுதியை தானம் செய்வது தவறில்லை என்றும் அதுவும் ஒரு ஆண்டிக்கு தருவது நல்லது என்றும் ராமகிருஷ்ணனின் தாய் கூறினாள். அவள் தந்தைக்கு அது பற்றி தெரியாது. அவள் ஒரு பிராமண பெண். தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை மணந்ததால் அவள் அவளுடைய சமுதாயத்தினரால் ஒதுக்கி வைக்கப்பட்டாள். அதனால் மனம் நொந்த அவள் தன் மகனுக்கான எதிர்காலம் எண்ணி மிகுந்த தெய்வ பக்தியுடன் கருணை மிக்கவளாக இருந்தாள். ராமகிருஷ்ணனின் தந்தை செட்டியாரோ மிகவும் கருமி. அவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்து கொண்டாள் ராமகிருஷ்ணனின் தாய். ஆண்டி ராமகிருஷ்ணனின் நட்பு தொடர அங்கு வழிப்போக்கர்கள் வேலை வைத்து கொண்டு சாமியார்களை வேடிக்கை பார்த்த ஆண்டி இப்போது வெகுளி போல் பிறருக்கு உபதேசிப்பதைக் கண்டு வியந்து அவன் பேச்சை கேட்க கூடினர். ராமகிருஷ்ணன் ஆண்டிக்கு அறிவுரை கூறினான். ராமகிருஷ்ணன் சாஸ்திரம் அறிந்து அவன் தாயாரிடமிருந்து வேதங்களை கற்றறிந்ததால் ஆண்டியை பிறருக்கு உபதேசம் செய்ய இன்னும் காலம் உள்ளது என்றும் அந்த வேல் மிகவும் உயிருள்ள பொருள் என்றும் அதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி தொடர்ந்து பூஜை செய்யும் காலம் வரும் வரை பிறருக்கு உபதேசம் செய்யலாகாது எனவும், அவ்வாறு வேலை நிலைநிறுத்திய பின் ஆண்டி இஷ்டம்போல் உபதேசம் செய்ய தகுதி பெற்றுவிடலாம் என்றும் பலவாறு ஞான கருத்துக்களை தான் அறிந்த ஆகம விதிகளின்படி கூறினான். முக்கியமாக பெண்களை தொடவே கூடாது என்றும் அவர்களிடம் அதிகம் பேசக்கூடாது என்றும் கூறினான். அவற்றை ஒப்புக்கொண்ட ஆண்டி தனக்கு கிடைத்த சிறந்த நண்பனை மனதார விரும்பி அவன் சொன்னபடி நடக்கலானான். ஏனெனில் அவன் அந்த வேலை வைத்திருந்தானே தவிர ஆண்டிக்கு ஞான கருத்துகள் ஏதும் உணரவில்லை. பிறர் சொன்னதை கேட்டு அவற்றை அப்படியே கூறலானான். அவன் பூர்வ பிறப்பு பற்றியும் தெய்வ தரிசனமும் அடையவில்லை.
அவற்றை அறிந்தால் மட்டும்தான் உபதேசம் செய்ய தகுதி வரும் என்ற ராமகிருஷ்ணன் கருத்தை ஆண்டி ஏற்றுக்கொண்டு பழையபடி மௌனமாக இருந்தான். அங்கு அங்கவை என்ற பெண்மணி இருந்தாள். அவள் அடிக்கடி வந்து ஆண்டிக்கு உணவு தருவதும் ராமகிருஷ்ணனின் நினைவை அவன் மறக்கச் செய்ய முயற்சி செய்தாள். ராமகிருஷ்ணன் அதை கண்டுபிடித்து அவள் தரும் உணவை உண்ண வேண்டாம் என்று தடுத்தான். அவள் பேச்சே விஷம் என்றும் கூறினான். அவள் தரும் எதுவும் எச்சில் பண்டம்தான் என்றும், கோவில் பிரசாதம் உண்ணும் ஆண்டிக்கு அது ஆகாது என்றும், அவ்வாறு அங்கவை தரும் உணவை உண்டால் அது தெய்வ நினைவை மாற்றி மனக்கிலேசம் உறச் செய்து அவள் பேச்சையே கேட்கும்படி ஆகிவிடும் என்றும் ராமகிருஷ்ணன் உரைத்தான். ஆண்டியும் சில காலம் ராமகிருஷ்ணன் பேச்சை உணர்ந்து அவன் சொற்படி அமைதி காத்தான். அவன் மனம் நிர்மலமாயிருந்தது. திடீரென்று ராமகிருஷ்ணனின் தாய்க்கு உடல் நலம் இல்லாமல் போக ராமகிருஷ்ணன் மீனாட்சி கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. அப்போது அங்கவை ஆண்டியை அணுகி ராமகிருஷ்ணன் பிரதேசத்தவன் என்றும் அவனை நம்பக்கூடாது என்றும் பலவாறு பேசினாள். நோயுற்ற கணவனால் தான் சிரமப்படுவதாகவும், தன் வீட்டில் அவன் வந்து இருந்தால் பிறரால் தனக்கு தொந்தரவு இருக்காது என்றும், தான் அவன் சொற்படி நடந்து என்ன வேண்டுமானாலும் உதவி செய்வதாகவும் பலவாறு கூறினாள். அந்த சமயத்தில் பாண்டி நாட்டு மன்னர் இறந்துவிட கோவில்கள் யாவும் மூடப்பட்டன. ஆண்டியின் மனம் இருதலைப்பட்டது. தன் தாயார் இறந்ததால் சில காலம் கழித்து ராமகிருஷ்ணன் வர ஆண்டி அந்த வேலை அவனிடம் தந்து, தான் இல்லாத காலத்திலும் ராமகிருஷ்ணனே அதை ஒரு இடத்தில் குடில் அமைத்து வைத்து பூஜை ஏற்பாடுகள் செய்யுமாறு கூறினான். அதை மிகவும் பயபக்தியுடன் பெற்றுக்கொண்ட ராமகிருஷ்ணன் தான் வருவதற்குள் அங்கவையின் உணவை தினமும் உண்டு ஆண்டியின் முகம் ஒளி குறைந்திருப்பதைக் கண்டு துணுக்குற்றான். ராமகிருஷ்ணன் தங்கள் சேரநாட்டுக்கே ஆண்டியை வந்துவிடும்படியும், தன் பெற்றோரிடம் கோவில் சம்மதம் வாங்கி தான் மிகுந்த பொருட்செலவு செய்து கோவில் கட்டப் போவதாகவும் ஏற்கனவே ஆண்டியிடம் பலமுறை கூறியிருந்தான். அதை ஆண்டியும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருந்தான் முன்பு. ஆனால் ஆண்டி ஞானம் அடையாததாலும் அவன் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்டவனாகவும் இருந்தான். அவன் உண்மையை உணர்ந்தும் அதில் மனத்தை நிலைநிறுத்தாமல் ஒரு பெண்ணிடம் சரணடைந்தான். ராமகிருஷ்ணன் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொண்டும் ஆண்டி தன் மனம் கெட்டுவிட்டதாகவும், அவளை விட முடியாது என்ற நிலைக்கு தன் மனம் வீழ்ந்து விட்டது எனவும் மனம் கசந்து கூறி அந்த வேலை ராமகிருஷ்ணனிடம் தந்துவிட்டு அங்கவையுடன் அவள் வீட்டுக்குச் சென்று விட்டான். அவள் கணவன் இறந்து விட்டான். பல காலம் அவள் வீட்டில் ஆண்டி வாழ்ந்தான். தன் அப்பாவித்தனத்தையும், கோவில் பிரசாதம் உண்டு வளர்ந்த தன் மேனியின் பரிசுத்தத்தையும், சாமியார்கள் உபதேசம் கேட்டு வாழ்ந்த தன் மனதையும், சிறந்த ஞானம் பெறும் வழி போதித்த நல் வழிகாட்டியான தன் நண்பனின் நட்பையும் இழந்து அவன் கீழ்மகனானான். அங்கவை மிகவும் சந்தோஷம் பெற்றவளாக வாழ்ந்தாள். சேரநாட்டில் பெற்றோரால் ஒதுக்கப்பட்டு காடுமேடு அலைந்து ஸ்ரீ முருகப்பெருமானை நேசிக்கும் ஒரு செல்வந்தரால் அடைக்கலம் தரப்பட்டு வாழ்ந்த ராமகிருஷ்ணன் தனக்கு தரப்பட்டிருந்த அடைக்கல குடிலில் இறுதி முடிவாக அந்த வேலை ஒரு நல்ல நாளில் நிலைநிறுத்தினான். பூஜை செய்யப்பட்டு மறுபடி பெட்டிக்குள் வைக்கப்படுவதுமாக இருந்த அந்த வேல் மிகவும் பிரகாசத்தை வெளிப்படுத்தியது. தங்க வேலாக ஜொலித்தது. மக்களை அது ஈர்த்தது. பலரும் வந்து வழிபடலாயினர். அந்த புகழ் பரவி கேள்விப்பட்ட ஆண்டி மன அதிர்ச்சி அடைந்து தன் கீழான வாழ்வுக்கு மனம் நொந்து தன் புனித பொருள் காப்பாற்றப்பட்டு விட்டதை எண்ணி நிம்மதி அடைந்து மரணமடைந்தான். அவனுடைய ஆத்மா அந்த வேல் குடிலில் வந்து சேர்ந்தது. ராமகிருஷ்ணன் இதற்காகவே வேல் பொருளை ஆண்டியிடம் இருந்து பெற்ற பின்பு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வைணவ மதத்தில் இருந்து சைவ மதத்துக்கு மாறினான். அதில் பிறந்து வளர்ந்து யாரிடமிருந்தோ தனக்கு வந்து சேர்ந்த புனித பொருளை கைவிட்ட ஆண்டி மறுபிறவிக்கு தள்ளப்பட்டான். மனமுருக வேலை வணங்கி நினைந்துருகி அதை ஓரிடத்தில் நிலைநிறுத்தி ஞானம் விளங்கத் தன் வாழ்வையே அர்ப்பணித்து மதம் மாறி தன் பெற்றோர் அன்பை இழந்து அனாதையாகி செல்வமற்று பிறரிடத்தில் அடைக்கலமாகி படாத பாடுபட்டு சொந்த ஊரார் ஏளனத்தையும் ஆண்டியின் ஊராரின் அவமானத்தையும் பொறுத்து
ராமகிருஷ்ணன் சிவசுப்பிரமணியன் என்று தன் பெயரை கூட மாற்றிக்கொண்டு பக்தராகி மறுபிறப்பற்ற புண்ணிய லோகம் அடைய தகுதி பெற்றான். முற்றும்.